விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். எல்லா நண்பர்களும் நீண்ட நாளா கமெண்ட்ல தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சவுக்கு சங்கர் என்னாச்சு, சவுக்கு சங்கர் என்னாச்சு, சவுக்கு சங்கர் குறித்து ஒரு அப்டேட் கொடுங்கன்னு தொடர்ச்சியா கேட்டிருந்தீங்க. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். பொறுங்கய்யா, சவுக்கு சங்கரை பத்தி பேசக்கூடாதியா, காவல்துறையிலிருந்து தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் காவல்துறை கைது பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பா லியோவை தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் லியோவை விடல. எனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு சவுக்கு சங்கரை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வீடியோ போடுறேன். அதுக்கு இடையில எந்த அப்டேட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அதை பத்தி பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சவுக்கு சங்கர் குறித்து ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் வந்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக திமுக என்ன செய்யணும்? ஒண்ணு பணத்தை கொடுத்து வாயை மூட வைக்கும், அல்லது வழக்குகளை போட்டு அவர்களை முடக்கும். அப்படிதான் தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிக்கொண்டு வந்த சவுக்கு சங்கரின் மீதும் தொடர்ச்சியாக பல வழக்குகள், பல பொய் வழக்குகள், சில வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகளை போட்டு அவரை முடக்கிறது. அவங்க சவுக்கு டீம்ல இருக்கக்கூடிய பல பேரின் மீது வழக்கு போட்டு அந்த டீமே இல்லாம பண்ணாங்க. பல பேரை தலைமறைவாக்க வச்சாங்க. அப்படிதான் சவுக்கு சங்கர், மாலதி, அப்புறம் நிதிஷ் அவர்கள்லாம் தலைமறைவானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு இருந்த லியோவின் மீதும் வழக்கு போட்டாங்க. சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசியதால் எங்க வீட்டுக்கும் காவல்துறை அனுப்பி மிரட்டல் விடுத்தாங்க. சோ சவுக்கு சங்கர் எங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சொல்றேன், இன்னைக்கு 4 மணிக்கு மேல சவுக்கு சங்கர் மீண்டும் வருகிறார். சவுக்கு சங்கர் அவருடைய சவுக்கு மீடியாவில் மீண்டும் பேச போகிறார். அப்படி இல்லைன்னா இன்னொரு யூடியூப் சேனல்ல தோன்றுவார் 4 மணிக்கு மேல. இன்று 4 மணியோட இந்த பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல தமிழ்நாடு காவல்துறை உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு இயந்திரமும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல வரப்போகிறது. இதுதான் அப்டேட். இன்னைக்கு 4 மணிக்கு மேல சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் வருகிறார். அதனால அவருடைய ரசிகர்கள் நீங்க எல்லாம் தயாராக இருக்கலாம். அவருடைய காணொலிகள் இதன் பிறகு தொடர்ச்சியாக வரும். தேர்தல் முடிகிற வரைக்கும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்த 2026 ஜெயிச்சு மீண்டும் திமுக ஆட்சி ஒருவேளை வந்தால் மீண்டும் அத்தனை பேரும் தலைமறைவாக வேண்டியதுதான். நாங்கள் உட்பட அதிமுகவுக்கு ஆதரவா எவனெல்லாம் பேசினாலும், திமுகவுக்கு எதிராக எவனெல்லாம் பேசினாலும் அத்தனை பேரும் தலைமறைவாக வேண்டிய சூழல் மீண்டும் வரும். இந்த திமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்தால் இதுல எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ கிடையாது. எனவே இன்று மாலை 4 மணிக்கு மேல் சவுக்கு சங்கர் அவர்கள் இங்க மக்கள் முன்னாடி தோன்றுவார். அவருடைய சவுக்கு மீடியாவிலேயோ அல்லது அவருடைய நண்பர்களுடைய மீடியாவிலேயோ நிச்சயமாக தோன்றி அவருடைய நேர்காணல் இனிமே தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் இனிமே தாராளமாக பார்க்கலாம். இதுதான் சவுக்கு சங்கருடைய அப்டேட். இன்று மாலை 4 மணியோட இந்த பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க, எந்த ஆட்சி உங்களுக்கு வேணும்? இந்த தேர்தல் மு.க. ஸ்டாலின் வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமா என்ற தேர்தல். எனவே மக்கள் உங்கள் கையில தான் இருக்கிறது. இந்த அராஜக ஆட்சியை ஒழித்து கட்டுவது உங்கள் கரங்களில் மட்டும்தான் இருக்கிறது. நன்றி.